வணக்கம் அன்பர்களே, வாங்க இப்பொழுது உருளைக்கிழங்கு பிளெயினா செய்யறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பானலி எடுத்துக்கோங்க. அதுல கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டுட்டு மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டுருங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் போட்ட பிறகு காட்டுறேன். இந்த உருளைக்கிழங்குல மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், கடுகுல எப்பவும் போல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இதை நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பெரட்டி எடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ கறி நமக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு இது நல்லா பெரட்டிட்டு ஃப்ரை ஆன பிறகு காட்டுறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுவும் காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பருப்பு இருக்குதுன்னு பார்க்காதீங்க. என் பையனுக்கு பருப்பு தான் உயிர். உருளைக்கிழங்குனா அதில் பருப்பெல்லாம் போட்டு தான் இருக்கணும் அவனுக்கு. அதுக்காக தான் இவ்வளோ பருப்பு போட்டுருக்கேன். அதனால தான். பட் அதே மாதிரி நம்ம ஊர் உருளைக்கிழங்குல இதை மாதிரி செஞ்சிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இந்த ஊரில் கிடைக்கிற எல்லா உருளைக்கிழங்குன்றனால இது குழையாது. இது அப்படியே பேக் பண்ணி அப்படியே ஏர் ஃப்ரையரில் வச்சு சாப்பிட்ற பொட்டேட்டோ. சரி, நான் இது அவனுக்கு இந்த மாதிரி இதில் பண்ணி கொடுக்குறேன். அதனால தான். நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற பொட்டேட்டோவில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த ரைஸ் ஃப்ளோர் போட்டோன்னே பாருங்கள் என்ன அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் அப்படியே அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் நம்ம ஊரில் நீங்கள் பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு அந்த எல்லோ கலர் கூட பளிச்சுன்னு காட்டல. ஏன்னா ஆல்ரெடி எல்லோ கலர் உருளைக்கிழங்குனால அந்த மஞ்சள் போட்டு கூட அவ்வளோவா காட்டல. பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் காரெல்லாம் போடாமல் ப்ளெயின் உருளைக்கிழங்கு. இன்னொன்று, சில குழந்தைங்களுக்கு பருப்பு பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு பருப்பு பிடிக்காது. பருப்பு பிடிக்காத குழந்தைங்களுக்கு கடுகு மட்டும் போட்டு உருளைக்கிழங்கு பெருங்காயம் போட்டு ரைஸ் ஃப்ளார் போட்டு மஞ்சள் பொடி போட்டு பண்ணி கொடுங்க. வெறும் பருப்பை மட்டும் எடுத்துட்டு பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.